கிட்டத்தட்ட 31 ஆண்டுகளாக நட்பு. நட்புன்னு எங்கள் அண்ணன். ஒரு ரசிகர் மன்றமாக தொடங்கணும், நட்பணி இயக்கமாக மாறிச்சு, மக்கள் இயக்கமாக உருவெடுத்தது. இன்றைக்கி தமிழக வெற்றி கழகமாக வந்து கிட்டத்தட்ட 3வது ஆண்டு அடி எடுத்து வச்சுருக்கோம். இந்த கண்ணகி நகர் மக்கள் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேர் கிட்ட இருக்காங்க கண்ணகி நகரில். அந்த கண்ணகி நகரில் கிட்டத்தட்ட இன்ன வரையும் ஒரு அடிப்படை வசதிகளே இல்லாமல் இருக்குது. 4.5 வருஷமாக பண்ணாத இந்த தீய சக்தி திமுக அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த நொடியில் வந்து வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து தனி டேங்க் இறக்குறாங்க, அதெல்லாம் வீடியோ ஃபுட்டேஜ்லாம் என்கிட்ட இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு சாதாரண எளிய குடும்பத்துக்கு தான் வந்திருக்கேன்னு, எனக்கு இந்த வாய்ப்பு நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு. நீ தான் நிற்கணும், நீ மட்டும் தான் நிற்கணும், ஜெயிச்சு வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. அப்பயும் இதே தாட்டு தான் ஓடிச்சு. என்னென்னா பணக்காரங்களுக்கு தான் மாவட்ட செயலாளர்ன்ட்டு. ஆனால் அது மட்டும் இல்லை, அன்றைக்கும் ஆட்டோ டிரைவர்களுக்கு தான் மாவட்ட செயலர் அறிவித்தார், மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட செயலர் அறிவித்தாங்க, பெண்களுக்கு மாவட்ட செயலர் அறிவித்தாங்க. கிட்டத்தட்ட இது எங்கள் தலைவரோட 30 வருஷமாக பயணித்த அனைவருக்கும் மாவட்ட செயலர்னு பதிவு அறிவித்தாங்க. அதே டைமில் இதுமாரி தாட்லாம் ஓடிது. இப்போ வந்து 2வதாக ஐபிஎன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த நேர்காணல்ல நம்ம கூட சோழிங்கநல்லூர் தாவேகா சட்டமன்ற வேட்பாளர் திரு ஈசிஆர் சரவணமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். மேடம். முதல்ல என் வாழ்வும் என் உழைப்பும் தளபதிக்கு அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து நம்ம துவங்கிக்கலாம். ஈசிஆர் திரு சரவணமூர்த்தி அவர்கள் யாரு? உங்களுக்கும் விஜய் சாருக்கும் இருக்கக்கூடிய நட்புங்கிறது எத்தனை வருடம்? கிட்டத்தட்ட 31 ஆண்டுகளாக நட்பு. நட்புன்னு எங்கள் அண்ணன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவர். அந்த ஆட்டோவில் வந்து என்னோடய தலைவரோட புகைப்படத்தை ஒட்டுவேன். ஒட்டி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஒட்டிட்டு நம்ம வண்டி ஆட்டோ ஓட்டும் போது அண்ணன் ஒரு தடவை ஆட்டோவை பார்த்து காரில் போக சொல்ல ஆட்டோவை பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தார். அன்னிலேருந்து தலைவரோட தீவிர பக்தனாகிட்டேன். அழகிய தமிழ் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் அவரை உட்கார வச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் அவங்க கூட ஆட்டோவில் வரேன்னு அண்ணன் என் கூட வந்த தருணம் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணமாக இருக்கும். அதெல்லாம் ஆட்டோ டிரைவர் அப்படிங்கிற இடத்துலேருந்து இன்னைக்கு சட்டமன்ற வேட்பாளர், இந்த மாற்றம் எப்படி இருக்கு? எல்லாமே நம்பிக்கை தான். ஒரு ரசிகர் மன்றமாக தொடங்கணும், நட்பணி இயக்கமாக மாறிச்சு, மக்கள் இயக்கமாக உருவெடுத்தது. இன்றைக்கி தமிழக வெற்றி கழகமாக வந்து கிட்டத்தட்ட 3வது ஆண்டு அடி எடுத்து வச்சுருக்கோம். இந்த 2026 எனக்கு சட்டமன்ற வேட்பாளராக எங்கள் தலைவர் என்ன அறிவிச்சிருக்காரு. ஆனால் இந்த மாதிரி ஒரு சாதாரண எளிய குடும்பத்துக்கு தான் வந்திருக்கேன்னு, எனக்கு இந்த வாய்ப்பு நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே அப்படின்னு. நீ தான் நிற்கணும், நீ மட்டும் தான் நிற்கணும், ஜெயிச்சு வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். அப்போது வார்த்தை சொன்னார், தமிழ்நாட்டிலே பெரிய தொகுதி இந்த சோழிங்கநல்லூர் தொகுதி, நீ ஜெயிச்சு வரணும் கண்டிப்பானார். கண்டிப்பாக ஜெயிச்சு வரேண்ணே அப்படின்னு நான் அவர்கிட்ட உத்தரவாதம் கொடுத்துட்டு வந்தேன். ஏன்னா எவ்வளோ பேர் இந்த தொகுதியில் நிற்கிறதுக்கு போட்டி போட்டாங்க, என்னை தவிர்த்துட்டு நிற்கணுன்ட்டு. ஆனால் எங்கள் தலைவர் அவர்கள் பார்த்தீங்கன்னா நீ மட்டும் தான் நிற்கணும்னு ஒரு ஒரு உத்தரவாதமாக சொல்லும் போது நான் வந்து தட்ட முடியாத விஷயத்தில். அந்த அளவுக்குலாம் என்கிட்ட ஃபண்டு கிடையாது. என்னால் முடிஞ்ச என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வச்சு என்னால் முடிஞ்ச அளவு தான் நம்ம செலவு பண்ண முடியும். அந்தளவுக்கு வசதி வாய்ப்புலாம் நமக்கு சாதாரண ஏழை குடும்பத்தில் தான் இருக்கும், வாடகை வீட்டில் தான் இருக்கும் இந்த நிமிஷம் வரையும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது அதை கண்டிப்பாக அதை ஜெயிக்க வைக்கணுன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். ஏன்னா இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மக்களிடையே நான் ரொம்ப பரிச்சயமான ஒரு நபராக எப்பயுமே என்னை நானே சொல்லிக்கூடாது பெருமையாக இருந்தாலும் ரசிகர் மன்ற காலத்துலேருந்து ஒரு மக்களுடைய ஒரு பெரிய பரிச்சயமாக எப்பயுமே அவங்களோட பாண்டிங்லேயே எப்பயுமே இருப்பேன். மக்களோட மக்களாகவே எப்பயுமே நான் இந்த தொகுதிக்குள்ளேயே இருப்பேன். டிவிகேவை பொறுத்த வரைக்கும் பணம் இருந்தால் தான் சீட்டு அப்படிங்கிற மாதிரி வெளியில் ஒரு பரவலான பேச்சு இருக்குது. உங்ககிட்ட ஃபண்ட்ஸ் இல்லைங்கிறீங்க. அப்போ எந்த அடிப்படையில் உங்களுக்கான இந்த சீட் வழங்கப்பட்டது? நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கட்சி ஆரம்பிச்சோன்னா மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு முழுவதும் அறிவித்தாங்க. 114 மாவட்ட செயலர் அறிவித்தாங்க. அப்பயும் இதே தாட்டு தான் ஓடிச்சு. என்னென்னா பணக்காரங்களுக்கு தான் மாவட்ட செயலாளர்ன்ட்டு. ஆனால் அது மட்டும் இல்லை, அன்றைக்கும் ஆட்டோ டிரைவர்களுக்கு தான் மாவட்ட செயலர் அறிவித்தார், மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட செயலர் அறிவித்தாங்க, பெண்களுக்கு மாவட்ட செயலர் அறிவித்தாங்க. கிட்டத்தட்ட இது எங்கள் தலைவரோட 30 வருஷமாக பயணித்த அனைவருக்கும் மாவட்ட செயலர்னு பதிவு அறிவித்தாங்க. அதே டைமில் இதுமாரி தாட்லாம் ஓடிது. இப்போ வந்து 2வதாக இந்த எலெக்ஷன் டைம்லேயே பணம் இருந்தால் தான் சீட்டுன்ற மாதிரி அதெல்லாம் வந்து முற்றிலும் பொய்யான ஒரு தகவல். ஏன் நான் சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட தமிழக வெற்றிங்கிறது ஒரு 150க்கு மேற்பட்ட ஒரு மாவட்ட செயலாளர்கள் சீட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து தவறான செயல். ஏதாவது இந்த மாதிரி விஷயத்தில் வந்து பரப்பி விடுறதானே ஆளுங்கட்சியோட வேலையே. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க. 10 வருடமாக இதே இடத்துல திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல ஆளுமை இருக்கும்போது எந்த நம்பிக்கையில் நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவேன்னு தளபதி அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க? இப்போ நான் ஒரு 10 நாளாக தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டுருக்கேன். போகிற இடம்லாம் கட்சிக்காரங்களும் நான் பார்த்துருப்பேன், கொண்டிருப்பேன், தினந்தோறும் நான் சந்திக்கிறேன். ஒரு மக்களை போய் சந்திக்கும் போது ஒரு நிகழ்ச்சி, அந்த வரையில் நிகழ்ச்சி நடக்கும்போது ஒரு நலத்திட்ட உதவி கொடுக்கும்போது நான் சந்திக்கிறது வழக்கம். அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம தேர்தல் பிரச்சாரம் போது நடைப்பயணமாக தான் நான் போகிறேன். நடைப்பயணமாக வீடு வீடாக நான் நடைப்பயணம் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நடைப்பயணமாக போகிறேன்.
போகிற இடத்துலலாம் அண்ணன் நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வராதீங்க, எங்கள் ஓட்டு அண்ணனுக்கு விஜய் அண்ணனுக்கு தான், நீங்கள் கவலைப்படாதீங்க, எங்கள் ஓட்டு எங்கள் வீட்டில் வந்து 15 ஓட்டு இருக்குது, 15 ஓட்டு எங்கள் விஜய் அண்ணனுக்கு தான். அப்படி ஒரு ஒரு வீட்லேயும் 4 ஓட்டு 5 ஓட்டு 1 ஓட்டு இப்படிலாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக விஜய் அண்ணன் தான் போடுவோம். அந்த மக்களோட வரவேற்பு வந்து அது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே போல் நீங்கள் 10 வருஷமாக அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் இருந்தார் சொல்கிறீங்க. 10 வருஷமாக இருக்கார். ஆனால் நிறைய எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இந்த கண்ணகி நகர் மக்கள் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 1,50,000 பேர் கிட்ட இருக்காங்க கண்ணகி நகரில். அந்த கண்ணகி நகரில் கிட்டத்தட்ட இன்ன வரையும் ஒரு அடிப்படை வசதிகளே இல்லாமல் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தா ஈபி லைன் இப்போ ஒரு ஒரு 5 ஃப்ளாட் இருக்குன்னா 5 ஃப்ளாட்டுக்கு கீழே அந்த ஈபி பாக்ஸ் ஒன்று இருக்கும். அந்த பாக்ஸே கிடையாது. அந்த ஈபி பாக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 2,00,000 ஒயர்கள் வந்து தொங்கும். அங்கே குழந்தைங்கலாம் விளையாடுற டைமில் ஏதாவது தொட்டுச்சுன்னா அந்தளவுக்கு அபாயமான இடம் அந்த இடம். கண்ணகி நகர் மக்கள் இன்னும் இந்த நிமிஷம் கூட போய் வேணால் பார்க்கலாம். 2 பக்கம் அவசியம் போட்டிருக்கோம். சென்டராக வந்து இந்த இடம் கேப் இருக்கும் ட்ரைனேஜுக்கு. அங்கே போனால் கழிவுநீர்கள் அப்படி தேங்கி நிற்கிது அந்த இடத்துல கொசுக்கு. அந்தளவுக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலை. இந்த பழுப்பு லைன் ப்ளம்பிங் பழுப்பு லைன் அதெல்லாம் அந்த பில்டிங் கட்ட சொல்ல போட்டிருப்பாங்க போது அதெல்லாம் ரொம்ப பாஸ் அடைஞ்சு ரொம்ப இடிகிற கண்டிஷன்லாம் இருக்குது இந்த நிமிஷம் வரையும் அந்த இடத்துல பில்டிங். இப்போ வந்து எலெக்ஷனு கரெக்டாக இந்த தேர்தல் நேரத்தில் 4.5 வருஷமாக பண்ணாத இந்த தீய சக்தி திமுக அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த நொடியில் வந்து வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. 2வது அங்கே கார்த்திகான்னு ஒரு பொண்ணு வந்து கபடியில் ஜெயிச்சு நல்ல ஒரு சாதனை ஜெயிச்சுட்டாங்க. இந்த மாதிரி இடத்துலேருந்து ஒரு பொண்ணு வெளியே வரது பெரிய விஷயம். அந்த பொண்ணு வந்து ஜெயிச்சு அந்த கண்ணகி நகருக்கு பெருமை சேர்த்துருக்கு. மற்றபடி எதுவுமே கிடையாதாங்க. இன்ன வரையும் பார்த்தீங்கன்னா அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்ல 0% கெஞ்சான்னு சொல்கிறாங்க. ஆனால் கெஞ்சா தலைவிரித்து ஆடுது. இந்த சுயநல தொகையில் தலைவிரித்து ஆடுது. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்கிறத நீங்கள் உங்கள் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணலையா? அந்த ஊரில் கிட்டத்தட்ட 4-5 மீட்டிங் போட்டோம். 4-5 மீட்டிங்கில் போட்டு இதெல்லாம் நம்ம விஷயத்த சொல்கிறோம். கண்ணகி நகர்னாவே வெளியே போய் வேலையே தரமாட்டாங்க மேடம். ஒரு இடத்துல போய் வேலை போய் கேட்குறேன் கண்ணகி நகர் வேலை தரமாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த ஏரியா மேலே ஒரு இது இருக்குது. ஒரு தூய்மை பணியாளர் ஒருத்தவங்க வந்து மழை பெஞ்சு இப்போ வந்து மழை பெஞ்சு சொல்லி கரண்ட்டு ஒயர் வச்சு ஷாக் வச்சு இறந்துட்டாங்க. அவங்களுக்கு 50 லட்ச ரூபா கவர்மெண்ட்டே தராங்க, நிதி தராங்க. அந்த 50 லட்ச ரூபா நிதி தரத்துக்கு முன்னாடி அந்த ஒயருங்களை சரி பண்ணினா அந்த அம்மா செத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் அந்த 2 குழந்தைங்க அனாதையாக நிற்கிறதுக்கு காரணம் என்ன? இவங்க தான், இந்த கவர்மெண்ட்டு தான். இதே எம்எல்ஏ 10 வருஷமாக தான் அந்த ஒயர்கள்லாம் சரி பண்ணியிருந்தாருன்னு வச்சுங்களேன், இன்றைக்கி பிரகாசமாக அந்த 2 குழந்தைங்களோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்கு. அம்மா இல்லாமல் தாய் இல்லாமல் இந்த குழந்தைங்க இன்றைக்கி இருக்குது. பணம் எவ்வளோ தான் பணம் கொடுத்தாலும் தாய் வராதில்ல மேடம். இன்றைக்கி வந்து அந்த மாதிரி இருக்குது சூழ்நிலை. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க உள்ளே. இப்போ ஒரு அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா 1,50,000 பேர் இருக்காங்கன்னா 1,50,000 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 10 பார்க்காவது இருக்கணும். குழந்தைங்க அவ்வளோ குழந்தைகள் இருக்குது. குழந்தைங்க வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் ரோட்டில் அந்த சேக்கடை ஓரமாக நிற்கிறது கொசுன்றது ரொம்ப மோசமானது. அந்த கொசு அதுக்கான வேலையை பார்க்க அங்கே ஒரு கவுன்சிலர் இருக்காங்க, ஏடிஎம்கே கவுன்சிலர் இருக்காங்க, டிஎம்கே கவுன்சிலர் இருக்காங்க. ஆனால் எந்த ஒரு வேலையும் பார்க்க மாட்றாங்க. எழில் நகர் தனி, கண்ணகி நகர் தனி. இந்த மாதிரி 2 ஏரியா இருக்குங்க. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது அந்த இடத்துல அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது. இந்த நிமிஷம் அடிப்படை நேற்று ஒரு நேர்காணலில் பேசும்போது எல்லாமே நாங்கள் செஞ்சுட்டோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்க கதை. ஆனால் என்கிட்ட வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாமே இருக்குது என்கிட்ட. அவர் பெருமையாக பேசுகிறாரு, அவர் எம்எல்ஏ அவர்கள் பேசுகிறாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் அவர் எங்கெங்கெல்லாம் என்னென்ன சொல்கிறாங்க அதுக்கு எல்லாமே வீடியோ ஃபுட்டேஜ் என்கிட்ட ரெடியாக இருக்குது என்கிட்ட. ஓகே, வீடியோ ஃபுட்டேஜ்னு நீங்கள் பேசும்போது சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் தாவேக்கா ஆக்டிவாக இருக்காங்க, களத்தில் எதுவுமே காணும் அப்படிங்கிற மாதிரி பரவலாக நிறைய இடங்கள்ல நம்ம பேசுகிறத கேட்குறோம். இதற்கு இப்போ அந்த ராஜேந்திர பாலாஜி ஏடிஎம்கேல இருக்கார்ல, அவரே சொன்னார் அவனுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் போகிறது தான் வேலைக்கு ஆகும்னு சொன்னார். அவருக்கு இந்த நேரத்தில் ஒரு பதில் சொல்கிறேன். நாங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போகிறதுன்றது இன்ஸ்டாகிராமு இப்போது நாங்கள் வந்து களத்தில் 30 வருஷமாக நாங்கள் ஃபீல்டில் இருக்கோம். அவங்களாம் கட்சி பணத்தில் சம்பாரித்து அதில் சேவை பண்ணுறாங்க. சொந்த பணத்தில், உழைச்ச பணத்தில், ஆட்டோ ஓட்டுனர் பணத்தில், பெயிண்ட் அடிக்கிறவங்க பணத்தில், எங்களால் சொந்த பணத்தில் நாங்கள் ஒருத்தர்கிட்ட நிதி கூட வாங்காமல் எங்கள் சொந்த பணத்தில் ஒரு நிகழ்ச்சி ஒரு நலத்திட்ட உதவிகளும் நாங்கள் சொந்த பணத்தில் பண்ணுறோம். அவங்கள மாதிரி 75 வருஷம் கட்சியில் கொள்ளை அடித்து சம்பாரித்து அமைச்சராக எம்எல்ஏ ஆகி நான் சம்பாரித்து நாங்கள் பண்ணல. எங்களோட சொந்த பணத்தில் பண்ணுறோம். எங்கள் தலைவர் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடனே எங்களோட ஒர்க் எப்படி இருக்குது மக்களே புரிஞ்சுப்பாங்க. கரூர் விஷயத்துலேருந்து நம்ம ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி போகணுன்னா, அந்த இறப்புக்கு அப்புறம் வெளியவே வரல, இதுக்கே வெளியே வரலன்னா நாளைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன வெளியில் வந்து செய்வார்னு நிறைய இடங்களில் இதே இன்ஸ்டாகிராம் பதிவுகளும் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பேசுகிறாங்க. இதற்கு உங்களுடைய பதில்? அந்த கரூர் பிரச்சனை நடந்தது, அது யார் காரணம்னு நம்ம சொல்ல முடியாத சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. என்ன சிபிஐயோட விசாரணையில் இருக்குது. அவங்களோட உத்தரவுலாம் நம்ம எதுவும் பேசவும் முடியாது அந்த விஷயம். அப்படி இருக்கும்போது தலைவர் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டார். திருப்பி தலைவர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாருன்னா என்ன இஷ்யூ ஆகிருக்கும், இன்னும் அங்கே கூட்டம் வந்திருக்கும், கொஞ்சம் இஷ்யூ இன்னும் ஆகிருக்கும். எனக்கு என்ன வேணும், இன்றைக்கி கரூர் பிரச்சனைக்கு அன்றைக்கி வந்து துணை முதல்வர் துபாயிலேருந்து 20,000 ரூபா கிளம்பி காலையில் துணை முதல்வர் வராரு. தலைமைச் செயலகத்துக்கு ஒரு மீட்டிங் போடுறாரு. ஸ்டாலின் அவர்கள் மீட்டிங் போடுறாங்க. நைட்டாக வராங்க. 43 போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. நைட்டாக 20,000 ரூபா. ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் என் நண்பர் கூட இறந்துட்டார் மேடம். ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டாங்க. ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் 2 மணி நேரம் ஆகும். இதே கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு அவ்வளோ பேர் இறந்தாங்க. 63 பேர் இறந்துருக்காங்க. அந்த இடத்துக்கு போகாத முதல்வர் ஏன் இந்த இடத்துக்கு வந்தார்? எல்லாமே அரசியல் நோக்கத்தோடு. ஏன்னா எங்கள் தலைவர் போகிற இடம்லாம் கூட்டங்கள் அதிகமாக இருக்குது. இவரை இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாதுன்ற ஒரே காரணத்தில் அரசியல் பண்ணுறாங்க. இந்த நிமிஷம் அரசியல் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட எங்கள் தலைவருக்கு சரியான பர்மிஷன் கிடையாது. துணை முதல்வரோ எடப்பாடி அவர்களோ போகிறாங்க.
ஸ்டாலின் அவர்களும் போகிறாங்க. அப்படி போகும்போது பொது இடத்துல தானே பேசுகிறாங்க. இப்போ அவங்களுக்கு அது மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் போட முடியுமா நீங்கள்? ஏன்னா இவருக்கான கூட்டங்களை கட்டுப்படுத்த முடியாது மேடம். அதுதான் அதே ஒரே காரணத்தை தான் எங்களுக்கு இந்த நிமிஷம் வரை அழுத்தம் தராங்க. ஒரே எதிரி அப்படின்னா டிஎம்கே அப்படின்னு சொல்லி தான் வந்து இவர் பிரச்சாரத்தில் பேசுறது நிறைய இடங்கள்ல நம்மளால பார்க்க முடியுது. நிறைய பேரும் அதான் சொல்றாங்க. ஒரே எதிரி மட்டும்தானா? அப்படி இல்லை மேடம். இன்றைக்கி ஆளுங்கட்சின்றது அவங்க மட்டும்தான். அவங்கள தான் நம்ம மீட் பண்ணி நம்ம வந்து எலெக்ஷனில் ஒர்க் பண்ண முடியும். இப்போ நீங்கள் அந்த சைடில் ஏடிஎம்கே எடுத்துன்னு வச்சுக்கோங்க, 4 துண்டாக பிரிஞ்சு போய் இருக்குது. யார் எப்படின்னே தெரியாத அளவுக்கு அங்கே சூழ்நிலை அவங்களுக்குள்ளே ஒரு கட்டமைப்பு இல்லை. கட்டமைப்பு இல்லாத விஷயத்தை நம்ம தான் அந்த கட்சி நம்ம எதிரி நம்ம ஏற்றுக்க முடியாது. இன்றைக்கி இருக்கிற பாயிண்ட்டு எங்கே ஒரு போனால் நிகழ்ச்சி பர்மிஷனாக இருக்கட்டும், எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் இவங்களோட அழுத்தத்தினால தான் எங்களுக்கு தராங்கன்றது எங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க தானே எங்களுக்கு எதிரி. அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்க அந்த களத்திலே இல்லையே. நீங்க இந்த இடத்துல ஜெயிச்சிங்கன்னா மக்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் அப்படின்னா என்ன? இந்த கண்ணகி நகர், செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம், எழில் நகர் இந்த பகுதியெல்லாம் ரொம்ப மோசமான சூழ்நிலை மக்கள் இன்ன வரையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஸ்மார்ட் சிட்டி மாரி இன்றைக்கி வந்து பாண்டி பஜார் ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி சோழிங்கநல்லூர் தொகுதி தமிழ்நாட்டில் பெரிய தொகுதி. இந்த ஏன்னா வந்து இங்கே இருக்க மக்கள் எல்லாருமே வந்து சென்னையிலேருந்து இங்கே வீடு ரோடு அகலம் பண்ணுறான், ஏரியாவை அழகு பத்திரன்ட்டு எல்லோரும் கொண்டு வந்து இங்கே இது வச்சுட்டாங்க, வீடு வச்சுட்டாங்க. அதனால் அவங்க இன்ன வரையும் வேலைக்கு போனோன்னா இங்கேருந்து தான் கிளம்பி அங்கே போகிறாங்க. 2 பஸ்ஸு 1 பஸ்ஸு பிடிச்சி வேலைக்கு போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு முழுக்க அந்த மக்களுக்கு என்னோடய அக்கா, என்னோடய தம்பி, என்னோடய அப்பா, என்னோடய அண்ணன் அவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு வாழ்க்கை ஒளிமயமாக ஆக்கணுன்ற ஒரு எய்மில் நாங்கள் இருக்கிறோம் மேடம். கண்டிப்பாக அந்த விஷயத்தை நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா ஒரு 2 லட்சம் குடும்பம் இருக்குது கிட்டத்தட்ட செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம், எழில் நகரில். அந்த ரூட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா 3 ஒயின் ஷாப் இருக்குது. ஒருத்தர் பெயிண்ட் வேலைக்கு, ஆட்டோவோட வீட்டு வேலை, ஹோட்டல் வேலை எல்லாருமே இவ்வளோ கஷ்டப்படுவாங்க தான். அங்கே போக சொல்லவே அங்கே சாப்பிட்டு அங்கே போனால் அவ்வளோ கூட்டம் இருக்கும் அந்த ஒயின் ஷாப்பில். அந்த ஒயின் ஷாப்பை எடுங்கன்ட்டு இதே 10 வருஷமாக அந்த எம்எல்ஏ கிட்டே எவ்வளோ பேர் கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த நிமிஷம் வரையும் எடுக்கலை. அவர் கேட்டால் ஒரு நேர்காணல் என்கிட்ட பேசுகிறாரு, இதுவரையும் புது ஒயின் ஷாப்பு நான் எங்கே பர்மிஷன் தரல, இருக்கிறத எடுப்பா, நம்ம அந்த குடும்பம் நல்லா இருக்குது சொன்னால் இதுவரையும் நான் புது ஒயின் ஷாப்பு நான் போடலன்னு சொல்கிறாரு. சாப்பிட்னா எங்கே வேணால் சாப்பிட்டு வருவாங்க. சாப்பிட்டா அங்கங்கே போலீஸ் பிடிப்போம், அதுக்கு ஒரு 15,000 ஃபைனு. வீட்டு பக்கத்துலேயே வச்சா என்ன பண்ணுவாங்க அந்த குடும்பம்? ஒரு நாளைக்கு அவன் சம்பாதிக்க 1000 ரூபா தான் இருக்கும். அந்த 1000 ரூபாய் சம்பாதிச்சு அங்கேயே போய் ஒரு 500 ரூபா கொடுத்துட்டா அவங்க லைஃப் என்னவாக இருக்கும்? இப்போ அவங்களோட பசங்களோட கேள்விக்குறி வாழ்க்கை என்னவாக இருக்கும்? இன்ன வரையும் மேடம் அங்கே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது. எங்கள் செம்மஞ்சேரியில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்று தந்துருக்காங்க. சரியான எக்யூப்மெண்ட் கிடையாது. இன்ன வரையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு இப்போ அங்கே ஹாஸ்பிட்டல் ஜிஹெச் தான் போகணும், இல்லை ஸ்டாலினி ஹாஸ்பிட்டல் தான் போகணும். 2 ஸ்ட்ரைட்டான ஒரு த்ரூ பஸ் கிடையாது. அவ்வளோ குடும்பங்கள் வாழ்கிற இடத்துக்கு ஒரு த்ரூ பஸ்ஸு கிடையாது. அங்கேருந்து அடையாரில் ஒரு பஸ்ஸு, அடையார்லேருந்து ஒரு பஸ்ஸு, இப்போ எலக்ட்ரிக் பஸ்ஸுன்னு ஒரு பஸ்ஸு 50 பஸ்ஸு விட்றாங்க. இப்போது இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி விட்ருக்காங்க. அது எலக்ட்ரிக் பஸ்ஸு, ஏசி பஸ்ஸு. ஏசி பஸ்ஸில் போகிற அளவுக்கு வசதியாக இருக்குது அவங்களுக்கு. நீங்கள் ஏசி பஸ் விடலாம் சொல்லுங்கள். அது ஒரு ப்ரைவேட் பஸ்ஸு, ப்ரைவேட்டோட கம்யூனிகேஷனில் நடக்கிற பஸ்ஸு அது. அதை இப்போ விடுறாங்க. இதெல்லாம் நாங்கள் வந்து மாற்றுவோம், மாற்றியே ஆகணுன்ற ஒரு எய்மில் நாங்கள் இருக்கோம். அந்த ஒயின் ஷாப்பு கண்டிப்பாக அந்த வாக்குறுதி நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த தொகுதியில் பிரச்சாரத்துக்கு போது கண்டிப்பாக அந்த ஒயின் ஷாப் அந்த இடத்துல கண்டிப்பாக எடுத்தே ஆகணும்னு ஒரு முடிவில் நாங்கள் இருக்கிறோம். அதேமாதிரி பாதாள சாக்கடை கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக நடக்குது அந்த பாதாள சாக்கடை விஷயம். ஒரு சிங்கிள் ரோடு தான், குமரன் நகர் ரோடு. அங்கேருந்து பார்த்தா பாதாள சாக்கடை இன்னும் வரையும் வேலை நடந்துகிட்ருக்கு. எல்லாமே இந்த எலெக்ஷன் தான். எலெக்ஷன் நெருங்குதுன்றதுனால எல்லா இடத்துலையும் புது ரோடு போட்டுக்கினே இருக்காங்க ரோடு. இது ஏன் 4 வருஷத்துக்கு முன்னாடி போடல, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் போடல? ஏன்னா இப்போ புது ரோட்டில் போது அப்போ புது ரோடு போட்டிருக்காருப்பா ஸ்டாலின் அரசு, ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சுருப்பா, முதலமைச்சர் ஆக்கணும் அந்த எண்ணங்க. ஆனால் தெளிவாக சொல்கிறோம், மக்கள் தெளிவாகிட்டாங்க. நாங்கள் போகிறதெல்லாம் மாற்றம் வேணும். 1 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்ததுன்னா 50+ மேலே எங்கெல்லாம் ஓட்டே போடாத மாதிரி தான் இருந்தாங்க. எல்லாமே 18லேருந்து 35 வரையும் எங்களுக்கு ஓட்டு போடுற மாதிரி சூழ்நிலை இருந்து, இன்றைக்கி போனால் 50+ மேலே எங்களுக்கு ஓட்டு போடுற அளவுக்கு வந்துட்டாங்க மக்கள். ஒரு குடும்பத்தில் எங்களுக்கு ஓட்டு இருக்குன்றது உணர்ந்துனே இருக்கும். தினந்தோறும் நாங்கள் உணர்ந்துனே இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் வந்து எனக்கு ஒரே விஷயந்தான், வருகின்ற தேர்தலில் 23ஆம் தேர்தல் அன்றைக்கி இசில் சின்னத்தில் வாக்களித்து என்னை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினாங்கன்னா இந்த சோழிங்கநல்லூர் மக்களுக்கோசம் சட்டசபையில் எந்த நேரமும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குரல் கொடுத்து இந்த மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வேன்றதில் உறுதியாக இருக்கிற மேடம். ஜோசப் விஜயன் நான் எங்கள் தளபதி பெரம்பூரில் இருக்கார், அஸ்திவாரம் போட்டிருக்காரு. சரிங்களா? அங்கேருந்து தொடங்கும் போது வெற்றி, அந்த வெற்றி சென்னை திமுக கோட்டைன்னு மாற்றி அமைக்கப்போது இந்த தாவேக்காவோட கோட்டை தான் இருக்குன்றது இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். எல்லாருமே ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, விஜய் சார் எப்போ ப்ரெஸ் மீட்டை சந்திப்பார் அப்படின்னு. இதற்கான ஒரு பதில். திருவிழானா எப்படி கூட்டம் இருக்கும், அந்த மாதிரி தான் எங்கள் தலைவர். ப்ரெஸ் மீட்டுன்னா ஒரு பிரம்மாண்டம் இருக்கும், அது விரைவில் நடக்கும். ஆனால் நான் எங்களோட தலைவர் எப்பப்பெல்லாம் ரோட் ஷோ வராரோ அப்பப்பெல்லாம் ப்ரெஸ் மீட்டு தான் அது. நீங்கள் பார்த்து எங்கள் தலைவர் வந்து ஒரு நிகழ்வுக்கு போகிறாருன்னா இருக்கிற 500 சேனலாக இருந்தாலும் 1000 சேனலாக இருந்தாலும் எங்களோட லைவ் தான் ஓடிட்டுருக்கோம். அதே நிகழ்ச்சி எவ்வளோ பெரிய தலைவர்களாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் எங்களோட லைவ் தான் பார்ப்போம். ஏன்னா எங்களோட டிஆர்பி வந்து அப்படி லைவ். அது ஒரு வாட்டி நாங்கள் சர்வே எடுத்தோம், இந்த பக்கம் முதல்வரோட லைவ் போடுது, அதில் பார்த்தா 10,000 பேர் பார்க்குறாங்க அந்த லைவ். ஆனால் எங்கள் தலைவர் பேர் 10 லட்சம் பேர் பார்க்குறாங்க. காலையில் மேடம் தினந்தோறும் தலைவர் வீட்டில் எப்போ வந்து வெளியே வருவார்,
அவர் வண்டி பின்னாடியே போகணும், இந்த மாதிரி ஷூட் பண்ணுறாங்க. ஓகேவா? இது மாதிரி இதே முதல்வர்கள் டெய்லியும் நடக்குது. அவரும் முதல்வர் தான், தமிழ்நாட்டோட முதல்வர் தானே. அவர் வீட்டிலேருந்து சட்டசபைக்கு போகிறாரு, ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு, அதையும் அவங்க பின்னாடியே போக மாட்டுறாங்க. அதை லைவு, கேட்டை திறந்தால் லைவு, கேட்டை முன்னால் லைவு, கார் உள்ளே போனால் லைவு, எதை கிடைக்கணும் பார்க்குறாங்க. எந்த விஷயம் கிடைக்கும், இவர் எந்த விஷயத்தில் நம்ம கார்னர் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. இந்த நிமிஷம் வரை என்ன வேணால் பண்ணட்டும், ஜெயிக்க போகிறது நாங்கள் தான், உறுதியாக இருக்கிறோம் அந்த விஷயத்தில். 234 தொகுதியும் நான் கடந்து வருவேன்னாரு, கடந்துட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது எல்லார்கிட்டையும். பர்மிஷன் தரலையே இந்த அரசாங்கம், என்ன பண்ணுறது? தேர்தல் அதிகாரிகிட்டே நாங்கள் மனு கொடுத்தாச்சு, போதிய பாதுகாப்பு இல்லைன்ட்டு. நாங்கள் என்ன பண்ண முடியும்? மற்றவங்களுக்கு எல்லாம் பர்மிஷன் உண்டு, ஆனால் எங்களுக்கு அந்த பர்மிஷன் இல்லை. ஸ்வேதா ஆப்னு ஒரு ஆப் ஒன்று கொடுத்துருக்காங்க தேர்தல் அதிகாரி. அந்த ஆப்பில் நாங்கள் பதிவு பண்ணுறோம், ஆனால் ஃபங்க்ஷன் அந்த பர்மிஷன் கேன்சல் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது? ஒரு வேட்பாளர் போனோன்னாவே அந்த இடத்துல வந்து அச்சுறுத்தலாக இருக்குது. இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 தொகுதி போயிருக்காங்க. ஏன்னு வச்சுக்கோங்க, தலைவர் போய் தான் ஜெயிக்கணும்னு ஒன்றும் இல்லை மேடம். போகாமல் ஜெயிக்கிற அளவுக்கு எல்லாருக்கும் அதில் கெப்பாசிட்டி இருக்குது. காரணம் என்னென்னா, நாங்கள் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது இந்த ஊராட்சி மன்ற எலெக்ஷன் நின்று இருக்கோம். தலைவர் புகைப்படத்தை மட்டும் காமிச்சு 153 இடத்துல நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். 153 இடத்துல ஜெயிச்சிருக்கோம். அதில் வந்து சுயேட்சையாக 10 இடத்துல ஜெயிச்சிருக்கோம். நகர செயலாளர், நகரமன்ற தலைவர், இந்த மாதிரி விஷயம்லாம் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். இதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது அப்பயே நாங்கள் அந்தளவுக்கு ஒரு 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் இந்த வரையும் ஜெயிச்சிருக்கும் போது, இப்போது நாங்கள் அங்கீகாரப்பட்டு தலைவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்து அங்கீகாரப்பட்டு ஒரு எங்கள் தலைவர் வாயில் சோழகிநல்லூர் இசிஆர்பி சரவணமூர்த்தி அப்படின்னு சொல்லும்போது, அந்த அங்கீகாரமே எங்களுக்கு ஒரு பெரிய, என்னோட தேர்தல் பிரச்சாரம் அந்த மைக்கிலேயே அதுதான் அவரோட வாய்ஸ் தான் நான் போட்டிருப்பேன். அப்படி ஒரு வாய்ஸோடு தான் நான் பிரச்சாரத்துக்கே போகிறேன். இப்போ நான் கண்ணகி நகருக்கு ஒரு பிரச்சாரத்துக்கு போயிட்டு வரேன். ஒரு அன்னியூன் கால்லேருந்து ஃபோன் பண்ணி என்னை பார்த்து இருந்துங்க அப்படின்னு ஒரு கால் வருது. நாங்கள் உடனே உளவுத்துறைக்கிட்ட அந்த நம்பர் கொடுத்துட்டோம். யாரோ இந்திக்காரோட நம்பருன்ற மாதிரி அது சொல்கிறாங்க. அது எந்த விதத்தில் உண்மை பொய்ன்னு தெரியாது. இந்த எங்களோட வட்டச் செயலாளருக்கு இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. பிரச்சாரத்துக்கு போகிறோம், கிட்டத்தட்ட 500-1000 பேர் வராங்க அந்த பிரச்சாரத்துக்கு, கூட வராங்க. 7:30 மணிக்கு உள்ளே போன பிரச்சார வண்டி 5 மணி நேரம் உள்ளே சுற்றிட்டு 5 மணி நேரம் என் கூட ஊர்வலமாக வராங்க. இதெல்லாம் பார்த்து அங்கே அனைத்து கட்சியும் இருப்பாங்கள்ல, அவங்க தகவல் சொல்கிறது, அவங்க மூலயமா அச்சுறுத்தல் எங்களுக்கு. உண்மை இன்னி வரையும் பெரும்பாக்கத்தில் ஊருக்குள்ளே போக முடியாது. இதுதான் சூழ்நிலை, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை. அதெல்லாம் மீறி மேடம் ஒன்றே ஒன்று தான் மேடம், நாங்கள் வந்து அரசியல்வாதி கிடையாது. நாங்கள் ரசிகர் மன்றமாக இத்தனை வருஷம் கடந்து வந்தோம். இன்றைக்கி எங்கள் தலைவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் கட்சி ஆரம்பிப்பார், எனக்கு எம்எல்ஏ சீட்டு தருவார், நான் எம்எல்ஏ ஆகணும்னு எனக்கு தெரியாது. நாங்கள் அப்படியே கடந்து வந்தோம், இது கடந்து வந்தோம். தலைவர்னு கடந்து வந்தோம். ஏதோ மற்ற நடிகர் மாதிரி அரசியல் கட்சி தொடங்காமல் தொடங்க விடாமல் இல்லாமல் எங்களுக்கோசம் ஒரு நல்வழிப்படுத்தியது தான் என் தலைவர். அவருக்கு எப்பவுமே உண்மையாக இருக்கணுன்ற உணர்வோடு இருக்கணுன்றது அதில் விஷயம் தெளிவாக இருக்கும் அந்த விஷயத்தில். நிச்சயமாக தொடர்ந்து தேர்தல் களத்திற்கு உங்களுடைய வெற்றிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.